யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. சிறியொரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றது. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாடுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக மொசாட்டிடம் $1 மில்லியன் கோரினார் ஜேஆர். இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் ஆவணங்கள் ஊடாக கசிந்தது தகவல். முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தன 1987ஆம் ஆண்டு தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டிடம் இருந்து $1 மில்லியன் நிதி உதவி கோரியதாக ரகசியம் நீக்கப்பட்ட ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சகத்தின் பகுதி ரகசியம் நீக்கப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட தகவலின்படி 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6 மற்றும் 14 திகதியிட்ட தூதரக தகவல் பரிமாற்றங்களில் மொசாட் பிரதிநிதியுடன் நடைபெற்ற சந்திப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் அரபு நாடுகளின் அழுத்தத்தினாலும் உள்நாட்டு எதிர்ப்பினாலும் கொழும்பில் செயற்பட்ட இஸ்ரேலின் அலுவலகத்தை மூட வேண்டும் என்ற அழுத்தம் இலங்கை அரசாங்கத்தின் மீது இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 1970ஆம் ஆண்டு அரபு நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக இலங்கை இஸ்ரேலுடன் கொண்டிருந்த தூதரக உறவுகளை துண்டித்திருந்தது. பின்னர் உள்நாட்டு போரின் தீவிரம் அதிகரித்த நிலையில் 1984ஆம் ஆண்டு அமெரிக்க தூதரகத்தின் இஸ்ரேலின் இன்ஸ்டெஸ்டஸ் செக்ஷன் திறக்கப்பட்டதன் மூலம் உறவுகள் பகுதி அளவில் மீண்டும் தொடங்கப்பட்டன. 1980களின் இறுதிக்குள் சுமார் $30 மில்லியன் மதிப்பிலான இராணுவ உபகரணங்களை இஸ்ரேல் இலங்கைக்கு வழங்கியதாகவும் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இதில் டோரா வகை அதிவேக கடற்படை படகுகள், மினி துப்பாக்கிகள், மின்னணு வேலிகள், தொடர்பு அமைப்புகள் மற்றும் குண்டு துப்பாக்கி வெடி பொருட்கள் உள்ளிட்டவை அடங்கும். மேலும் இஸ்ரேல் பயிற்றுவிப்பாளர்கள் இலங்கை இராணுவத்தினருக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினருக்கும் பயிற்சி வழங்கியதாகவும் சில நேரங்களில் அவர்கள் வேளாண்மை ஆலோசகர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கில் நடைபெற்ற நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கடுமையான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த விசேட அதிரடி படை பிரிவிற்கும் இஸ்ரேல் பயிற்சி வழங்கியதாகவும் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. 1987ஆம் ஆண்டு ஜனாதிபதிக்கு எதிரான கொலை முயற்சிக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட அதிமுக்கிய பிரமுகர் பாதுகாப்பு பிரிவிற்கும் பயிற்சி வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நிலக்கரி விவகாரம் குறித்து அனுர தவறான தகவல்களுடன் உள்ளார். சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. நிலக்கரி கொள்முதல் தொடர்பான விவகாரம் குறித்து ஜனாதிபதி தவறான தகவல்களுடன் உள்ளார் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக தாம் ஏற்கனவே லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு எரிபொருள் முறைகேடுகளை அறிவிக்க தொலைபேசி எண், எரிபொருள் விநியோகம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறி செயற்படும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று பிற்பகல் விடுத்துள்ள அறிக்கையில் இது தொடர்பான முறைகேடுகள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி பின்வரும் இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உரிய தகவல்களை வழங்குமாறு பொதுமக்கள் தயவுடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தொலைபேசி இலக்கங்களாக 0111066767 மற்றும் 0117299613. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் கருப்பு கொடியேற்றல் தொடர்பாக 3 பேரை விசாரணைக்கு அழைத்ததை கண்டித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று பகிஷ்கரிப்பு. அனைத்து தரப்பினரையும் ஆதரிக்குமாறு அழைப்பு. சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடி ஏற்றிய சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 விசாரணைக்கு அழைக்கப்பட்டமையை கண்டித்து பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று விரிவுரைகளை பகிஷ்கரித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியோடு இலங்கை பொருளாதாரத்தை பாதுகாக்க 5 பரிந்துரைகள் அரசிடம் முன்வைத்தது இலங்கை வர்த்தக சபை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பல இடங்களில் இன்று அதிக வெப்பநிலை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக
இந்து சமுத்திரம் மோதல் வலயமாக இருக்கக்கூடாது. புதுடில்லியில் நாமல் வலியுறுத்து. இந்திய பெருங்கடல் ஒரு மோதல் வலயமாக அன்றி நாகரிகங்களுக்கு இடையிலான ஒரு பாலமாகவே காணப்பட்டதாக பொதுஜன பெரமுனவின் முன் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு குமார ஜெயக்கொடிக்கு எதிரான பிரேரணை இன்று சபாநாயகரிடம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் நான் சொன்னதை கேட்டிருந்தால் அழிவு இழப்புகள் நடந்திருக்காது டக்ளஸ் தேவானந்தா கூறுகிறார் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வவுனியா நெல் கொள்வனவில் வியாபாரிகளுக்கே முதலிடம் கண்டுகொள்ளாத எம்பிக்கள். அரசாங்கத்தால் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்வனவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் வியாபாரிகளிடம் இருந்தே அதிக அளவில் நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயிகளிடம் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்யும் வியாபாரிகள் அந்த நெல்லை தமது செல்வாக்கை பயன்படுத்தி நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு விற்பனை செய்து பெரும் லாபம் ஈட்டி வருவதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். விவசாயிகளின் நன்மை கருதி அரசாங்கம் நெல் கொள்வனவை மேற்கொள்வதாக தெரிவித்த போதிலும் வியாபாரிகளே பெரும் லாபம் ஈட்டுவதாக கூறும் விவசாயிகள் நெல் கொள்வனவுக்கு புதிய நடைமுறையாக கமக்காரர் அமைப்புகளின் சிபாரிசு கடிதங்களுடன் வருபவர்களிடம் நெல்லை கொள்வனவு செய்யும் பட்சத்தில் விவசாயிகள் நெல்லை நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு வழங்குவதற்கு காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படாது எனவும் தெரிவித்திருக்கின்றனர் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கடற்தொழில் திணைக்களத்தின் அத்தியாவசிய சேவை புதன் அன்றும் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் சமையல் எரிவாயு விநியோகத்தை தடையின்றி முன்னெடுக்க ஏற்பாடு லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவிப்பு. நாட்டிற்கு தேவையான சமையல் எரிவாயு விநியோகத்தை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பு போதிய அளவு உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் மாணவிகள் பற்றி சமூக ஊடகத்தில் அவதூறு மாணவன் 14 நாள் நன்னடத்தை காப்பகத்தில். சமூக ஊடகம் ஒன்றில் பாடசாலை மாணவிகளை அவதூறு செய்த பாடசாலை மாணவன் ஒருவரை 14 நாட்கள் சிறுவன் நன்னடத்தை காப்பகத்தில் தடுத்து வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். அத்துடன் குறித்த அவதூறு பரப்பியதை நியாயம் கேட்க சென்ற பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர் ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்திற்காக குறித்த மாணவனின் தந்தையாரையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்க ஒரு சில வணிக கப்பல்களுக்கு அனுமதி. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் மூலாபாய முக்கியத்துவம் வாய்ந்த கோர்முஸ் நீரிணை ஊடாக ஒரு சில வணிக கப்பல்கள் பயணிக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிப்பதாக அல் ஜஸீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக முடங்கி கிடந்த இந்த நீரிணையில் திங்கட்கிழமை அன்று ஈரானிய கொடியில்லாத 8 வணிக கப்பல்கள் பயணிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது முந்தைய நாள்களுடன் ஒப்பிடுகையில் இரட்டிப்பு வளர்ச்சியாகும். சீனா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளிப்பதாக கடல்சார் புலனாய்வு நிறுவனமான வின்வாட் தெரிவித்திருக்கின்றது. மேற்கு நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் இந்த பகுதிகளுக்குள் நுழைய ஈரான் அனுமதிக்கவில்லை என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக நேட்டோ நாடுகளை கெஞ்சும் ட்ரம்ப் என்ற தலைப்பிடலோடு சர்வதேச அரசியல் பேசுவதாக இன்றைய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்குமாறு தனியார் துறையை கட்டாயப்படுத்தவில்லை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் கடல் தொழிலாளர்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க புதிய நடைமுறை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபை செயலாளர் அலி லரிஜானி கொலை உறுதிப்படுத்தியது ஈரான் அரசு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபை செயலாளர் அலி லரிஜானி கொல்லப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு சபை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் லரிஜானியின் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் ஈரான் நாட்டுக்காக அவர் ஆற்றிய சேவைகளையும் பாராட்டியுள்ளது. ஈரானின் முக்கிய பாதுகாப்பு அதிகாரியான அலி லரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது எனவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக அரசு மருந்தாளர்களின் பிரச்சனைகள் வடக்கு ஆளுநர் தலைமையில் ஆராய்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும்
இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் பரீட்சைகள் ஆணையாளர் அறிவிப்பு. 2025 ஆண்டிற்கான காப்போத்து உயர்தர பரீட்சை முடிவுகள் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி லியனகே தெரிவித்திருக்கின்றார். முடிவுகளை வெளியிடுவதற்கான தேவையான செயல்முறைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் காப்போது சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்கள் திருத்த பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள விசேட வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் அல்லது QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்கான பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. பதிவு செய்வதில் சிக்கல்களை எதிர்நோக்கும் நபர்கள் 0760001919 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வாகன இலக்கத்தை அனுப்பி வைப்பதன் மூலம் தமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு ஆன்லைன் வணிகங்கள் கொரியர் சேவை நிறுவனங்களுக்கு புதிய பதிவு திட்டம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், அனுமதியின்றி ட்ரோன்களை பறக்கவிட்டால் நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய தென் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்ற தலைப்பிடலோடு ஒரு காலநிலை செய்தியும், சமாந்திரை பிரதேச செயலாளர் மக்களின் அழைப்பை ஏற்க மறுப்பு, கிராம அலுவலர் சமுத்தி அலுவலர் குறித்தும் விசனம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய 7 நாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் விடுமுறை நாட்களிலும் பணி, மேலதிக கொடுப்பனவு சலுகை கோருகின்றது சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறையை அத்தியாவசிய சேவையாக கருதுவதனால் அதனை வழங்கும் ஊழியர்களுக்கும் முறையான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என சுகாதார சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் ரவி குமாரதுஸ் அறிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் திடீர் அதிகரிப்பு. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், வாகன போக்குவரத்து முடக்கப்படலாம், ரயில் சேவையை வலுப்படுத்த வேண்டும், ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய 7 நாடு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கேப்பாப்புலவு காணிகள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சருக்கு ஜனாதிபதி செயலகம் உத்தரவு. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விடுத்த கோரிக்கையை அடுத்தும் இது குறித்து விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி செயலகம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் கொலை, இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்ற செய்தியோடு ஈரானில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு கட்டமைப்பின் மீது தாக்குதல் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, அதேபோல வளைகுடா நாடுகள் மீது ஈரான் கடும் தாக்குதல், மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் இளம் சட்டத்தரணி மரணம். யாழ்ப்பாணத்தில் இளம் சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் மரணம் அடைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும்போது இதில் வடமராட்சி அல்வாய் பகுதியை சேர்ந்த சிவராசா நிகாசன் வயது 40 என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். நேற்று முன்தினம் மாலை பணி முடித்து வீடு திரும்பிய வேளை நெஞ்சு வலிப்பதாக வீட்டிலே கூறியிருக்கிறார். அவரை உடனடியாக பருத்தித்துறை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாரடைப்பால் மரணம் சம்பவித்ததாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும், கதிர்காமம் வீதியில் கோர விபத்து, 4 உயிரிழப்பு 40 பேர் காயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. விசாரணை எனும் பெயரில் அச்சுறுத்தல்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம். விசாரணை எனும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்தும் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடவிருக்கிறார்கள். இன்று காலை 10 மணி அளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்படவிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடியேற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை கண்டித்தும் மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடவிருக்கிறார்கள். எனவே குறித்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டும் போராட்டத்துக்கு வலு சேர்க்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடும், எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் கையளிப்புகின்ற ஒரு செய்தி.
16 மாவட்டங்களுக்கு வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. எக்காரணம் கொண்டும் போதைப் பொருள் ஒழிப்பு தடைப்படக்கூடாது அனுர தெரிவிப்பு. எந்த காரணம் கொண்டும் போதைப் பொருள் ஒழிப்பு தடைப்படக்கூடாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஒற்றை இரட்டை இலக்க முறையில் இன்று முதல் எரிபொருள் விநியோக நடவடிக்கை. இன்று முதல் QR குறியீட்டுக்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. அதன்படி இலக்க தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆக இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7 மற்றும் 9 ஆக இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் விளம்பரனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அம்பலாந்தோட்டை கதிர்காமம் வீதியில் கோர விபத்து, 4 உயிரிழப்பு, சுமார் 40 பேர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. எதிர்க்கட்சிகளுக்கு முன்னுதாரணம் தமிழரசு கட்சி, பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. எதிர்க்கட்சி எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை தமிழரசு கட்சியினரை எதிர்க்கட்சிகள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட எம்பி குகதாசன் விவாதத்தில் உரையாற்றிய பின்னர் தமது உரையை ஆரம்பித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட விவாதத்தில் உரையாற்றும் போதும் தமிழரசு கட்சி எம்பிக்கள் நியாயமான வகையில் சாதக பாதகங்களை எடுத்துக் கூறி சிறந்த உரைகளை நிகழ்த்துகின்றார்கள். விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர்கள் அதனை சிறந்த முறையில் முன்வைப்பதாக காண முடிகிறது. அவர்களது உடல் மொழி கூட அதனை வெளிக்காட்டுகிறது. ஆனால் சபையில் எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் உரையாற்றும் போது மிகவும் மோசமான விதமாகவே உரையாற்றுகிறார்கள். நாடு தொடர்பில் சிந்திக்காமல் தாம் இழந்த அதிகாரத்தை மீண்டும் எவ்வாறு கைப்பற்றுவது என்ற குறுகிய நோக்கத்துடனேயே அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஏவும் ஏவுகணை இங்கு வந்து விழுந்தாவது தமது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா என்ற சிந்தனையோடு செயற்படுகின்ற மிக மோசமான எதிர்க்கட்சியாகவே எதிர்க்கட்சிகள் காணப்படுகிறார்கள். அவர்கள் எதிர்க்கட்சியாக எவ்வாறு செயற்பட வேண்டும் என தமிழரசு கட்சியை முன்னுதாரணமாக பின்பற்ற வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் எரிவாயு தேவையை தடங்களின்றி பூர்த்தி செய்ய நடவடிக்கை லிட்ரோ அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இணையவழி மோசடி கும்பல் அதிரடியாக சுற்றிவளைப்பு, 134 வெளிநாட்டவர்கள் கைது. ஒழுங்கமைக்கப்பட்ட இணைய வழி மோசடி வலையமைப்பு குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதும் அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை பகுதியில் 134 வெளிநாட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் ஒரு நாள் துடுப்பாட்ட தொடர் 87 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் யாழ் இந்து அபார வெற்றி என்ற செய்தி. இரண்டாவது T20 தொடர் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து அபாரம், 7ற்கு பதிலாக 8 ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் தோனி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மின் கட்டண திருத்தம் மாத இறுதிக்குள் அறிவிப்பு. முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்த முடிவு இந்த மாதத்துக்குள் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளாக போர் நீடித்தால் மத்திய கிழக்கில் மட்டும் 4.5 கோடி பேர் பசி கொடுமைக்கு ஆளாவார்கள், ஐநா அதிர்ச்சி தகவல். ஈரான் போர் நீடித்தால் மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் பட்டினி கிடக்க நேரிடும் என ஐநா எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் எங்களுக்கு யாரும் தேவையில்லை, தனியாக களமிறங்கும் அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போர் அநீதியானதும் பதவி விலகிய அமெரிக்க பணிப்பாளர் என்ற செய்தியோடும் ஈரானின் உயர் பாதுகாப்பு தலைவர் படுகொலை மிக மோசமான பதிலடிக்கு தயாராகிறது ஈரான் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வடகொரிய பாராளுமன்ற தேர்தலில் கிம் ஜாங் உன் அமோக வெற்றி. வடகொரியாவில் நடைபெற்று முடிந்த 2026 பாராளுமன்ற தேர்தலில் அந்த நாட்டு ஜனாதிபதி கிம் ஜாங் உன் அபார வெற்றி பெற்றுள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகமான KCNA தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி கிம் ஜாங் உன்னின் கொரிய தொழிலாளர் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 99.97% வாக்குகளை பெற்றதோடும் அனைத்து இடங்களையும் கைப்பற்றி பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் சாதனை படைத்திருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 99.99% பேர் வாக்களித்தனர். 0.0037% பேரால் வாக்களிக்க முடியவில்லை. 0.003% பேர் வாக்களிக்காமல் தவிர்த்திருக்கிறார்கள். வாக்களித்தவர்களில் 99.93% வேட்பாளர்களை ஆதரித்திருக்கிறார்கள். 0.07% எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பு வாக்கு மூலமானது இணையத்தில் கிண்டலாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. அந்த 0.07% ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி என்றும் அந்த 0.07% பேரின் பெயர்களை கூறுங்கள் என்று பல நகைச்சுவையாக இணையத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும்
9ஆம் இலக்க வீரராக களமிறங்கி இரட்டை சதம் யாழ் மத்திய கல்லூரி வீரரின் அசாத்திய சாதனை என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுடைய விசா காலம் நீடிக்கப்படுகிறது என்ற செய்தியும் 105 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் எரிபொருள் அனுமதி பத்திரங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உதவி என்று கட்டப்படப்பட்ட செய்தி ஒன்றும் பலம்புரினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக சைவ அமைப்புகளுக்கு ஒரு மடல். சைவ அமைப்புகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சமகால சூழ்நிலை வேறு விதமாக இருந்தாலும் நம் சைவ அமைப்புகள் சார்ந்து இம்மடலை எழுதுவது காலத்தின் தேவை என கருதுகிறோம் என்ற தலைப்பிலே வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. பாடசாலையில் மத நல்லிணக்கத்தை பேணுவது தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கும் வடக்கு ஆளுநர் வேதநாயகம் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி நாளிதழுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கையடக்க தொலைபேசி மூலம் இலத்திரனியல் பணப்பரிமாற்றங்களை கண்காணிக்க நடவடிக்கை என்ற செய்தியும் அனுமதியின்றி ட்ரோன்களை இயக்குவதற்கு தடை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக கோத்தபாய ராஜபக்சவின் தலைவிதியே அனுரவுக்கும் மோசமான முறையில் விரட்டப்படுவார் என முன்னாள் அமைச்சர் ஹரின் எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இவ்வாறு நாட்டில் இருந்து விரட்டப்பட்டாரோ அதைவிட மோசமான நிலைமை தற்போதைய ஜனாதிபதி அனுரவுக்கு ஏற்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டின் பொருளாதாரம் பேரளவின் நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி அனுர உண்மைகளை மறைத்து பொய்களை கூறி மக்களை திசை திருப்பி வருகின்றார். விதம் விதமாக பொய்களை கூறுவதால் ஆட்சியை நீண்ட காலம் தக்க வைக்க முடியாது என்பதே உண்மையாகும். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயவின் தவறான பொருளாதார கொள்கையால் அவர் நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதைவிட மோசமான நிலைமை அனுரவுக்கு ஏற்படும். அவர் தப்பியோடுவதற்கு எந்த ஒரு இடமும் இருக்காது. ரணில் விக்ரமசிங்க பெரும் பாடுபட்டு சேகரித்து வைத்திருந்த $6 பில்லியன் தற்போது நாட்டில் எஞ்சியுள்ளது. அதை தவிர தற்போதைய அரசாங்கத்திடம் எந்த ஒரு நிதி முகாமைத்துவமும் இல்லை. எதனையும் கண்மூடித்தனமாக நம்பும் சிந்திக்கும் திறனற்ற மக்கள் இருக்கும் ஒரு நாடு ஒருபோதும் முன்னேறப் போவதில்லை. இந்த உண்மையை மக்கள் உணர வேண்டும். அரசாங்கம் எதை கையில் எடுத்தாலும் அதில் தோல்வியிலே மிஞ்சுகின்றது என்பதற்கு எரிவாயு விநியோகம் மற்றும் QR முறைமையே சாட்சி. நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் உள்ளது என்றால் ஏன் இன்னும் வரிசைகள் காணப்படுகின்றன? சவால்களை எதிர்கொள்ளும் திறன் தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கேப்பாபிலவு காணி விடுவிப்பு பாதுகாப்பு அமைச்சிடம் கோரப்பட்டது அறிக்கை. முல்லைத்தீவு கேப்பாபிலவு பகுதியில் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு இருக்கின்ற பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் ஜனாதிபதி செயலகம் அறிக்கை கோரியிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் மின் கட்டணம் எகிற வாய்ப்பு 13.56% உயர்த்துமாறு கோருகின்றது மின்சார சபை. மின்சார கட்டணத்தினை 13.56% உயர்த்துமாறு பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழுவிடம் மின்சார சபை கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் நிலவும் 15.8 பில்லியன் ரூபாய் வருமான பற்றாக்குறையை ஈடுகட்டவே இந்த கட்டண உயர்வு கோரப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு வாகன இலக்க அடிப்படையிலேயே இனி எரிபொருட்கள் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்திற்கு அமையவே இன்றிலிருந்து எரிபொருள் விநியோகம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணை இது தொடர்பில் தெரிவித்ததாவது, எரிபொருள் விநியோக சவால்களை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்காக வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்திற்கு அமையவே இனி எரிபொருள் விநியோகம் நடைமுறைக்கு வரும். வாகன இலக்க தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண்களாக அல்லது 0 முடிவடையும் வாகனங்களுக்கு இரட்டை எண்களை கொண்ட திகதிகளில் உதாரணமாக மார்ச் 18, 20, 22 எரிபொருள் விநியோகிக்கப்படும். வாகன இலக்க தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண்களாக முடிவடையும் வாகனங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளில் உதாரணமாக மார்ச் 19, 21, 23 திகதிகளில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் புதன்கிழமை தோறும் வீட்டிலிருந்து வேலை பொது விடுமுறை பொருத்தமற்றது என பேராதனை பேராசிரியர் வலியுறுத்து. புதன்கிழமைகளில் பொது விடுமுறை அறிவிப்பதற்கு பதிலாக வீட்டிலிருந்து வேலை என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள வலியுறுத்தி இருக்கின்றார். உலகளாவிய போரின் விளைவாகவே
நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடிகள் காரணமாக வீட்டில் இருந்து பணியாற்றும் நடைமுறையை பின்பற்றுவதற்கு பல நாடுகள் முன்வந்துள்ளன. இலங்கையிலும் அத்தகைய முறைமையை பின்பற்றப்பட வேண்டும். புதன்கிழமைகளை பொது விடுமுறையாக அறிவித்தமை தவறான அணுகுமுறையாக அமைந்துள்ளது. பொது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அந்த நாளை அரசு ஊழியர்கள் தங்களின் தனிப்பட்ட பயணங்களுக்கு பயன்படுத்துகின்றனர். இதனால் எரிபொருள் எவ்வாறு மிச்சமாகும்? இந்த திட்டம் எரிசக்தியை சேமிக்கும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய உதவாது என்றும் அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வடக்கு மாகாணத்தில் வெப்பம் உக்கிரமாகும் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், காங்கேசன் நாகப்பட்டினம் கப்பல் சேவை நெருக்கடியில் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க சர்வதேச நெறிமுறை அவசியம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை. சிறுவர் உரிமைகள் மீதான உடன்படிக்கையின் தொடர்பாடல் நடைமுறை குறித்த 3வது விருப்ப தேர்வு நெறிமுறையை இலங்கை அரசாங்கம் உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. 1996 ஆண்டின் 21ஆம் இலக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நெறிமுறையை அங்கீகரிப்பதன் மூலம் சிறுவர் விவகாரம் சார்ந்த நீதிக்கான அணுகல் சர்வதேச மட்டத்தில் வலுப்படுத்தப்படும் எனவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியால் எரிபொருள் நெருக்கடியால் பாடசாலைகளுக்கு கட்டுப்பாடு. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக பாடசாலைகளின் தினசரி நிர்வாகம் மற்றும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் கல்வி அமைச்சு சில மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவுவ அவர்களின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்பட உள்ள அனைத்து சுற்றுலாக்களும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட வேண்டும். பாடசாலைகளில் நடாத்தப்படும் விழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளின் போது எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக அதிக அளவில் எரிபொருள் செலவாகும் வாகன பேரணிகள் போன்றவற்றை நடாத்துவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் பாடத்திட்டங்களை முடிப்பதற்கான காலம் குறைவாக இருப்பதனால் பாடசாலை நேரத்தை விழாக்கள் அல்லது வெளி நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே சுய கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான மேலதிக பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை சீரடைந்ததும் பாடசாலைகளை வழமை போல நடாத்துவது குறித்த மேலதிக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், பொது போக்குவரத்தில் நேற்று நெரிசல் பயணம். நேற்று பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பொது போக்குவரத்தில் நெரிசலுக்கு மத்தியில் பயணிகள் பயணிக்க வேண்டியிருந்தது என்று கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு வாராந்தம் புதன்கிழமையை அரசாங்கம் பொது விடுமுறை தினமாக அறிவித்திருக்கின்றது. புதன்கிழமைகளில் பொது போக்குவரத்து சேவைகளும் மட்டுப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் தனியார் துறை நிறுவனங்கள் வழமை போன்று இயங்குவதனால் நேற்று காலை பஸ்கள் மற்றும் ரயில்களில் அதிக அளவிலான பயணிகள் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கடற்தொழிலை பாதுகாக்க விசேட எரிபொருள் திட்டம். தற்போதைய எரிபொருள் நெருக்கடி சூழலிலும் மீன்பிடி தொழிலை பாதிக்கப்படாமல் முன்னெடுத்து செல்வதற்காக புதிய எரிபொருள் முகாமைத்துவ திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாக கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலித கமல் ஜினதாச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு இஸ்ரேல் வாழ் இலங்கையர்களுக்கு விசா காலம் நீடிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அமெரிக்காவிடமிருந்து 10 ஹெலிகாப்டர்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், கோத்தபாயவிடம் 2 மணி நேரம் விசாரணை போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் 103 மருந்தாளர் பணியிடங்கள் வடக்கு மாகாணத்தில் வெற்றிடம் மருந்தாளர் சங்கம் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் உள்ள அரச மருத்துவமனைகளில் நிலவும் 14 அரசாங்க மருந்தாளர்கள் மற்றும் 89 மருந்து வழங்குபவர்களுக்கான வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை அரசாங்க மருந்தாளர் சங்கம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், கடந்த ஆண்டில் இலங்கை பொருளாதாரம் 5.5% வளர்ச்சி பதிவு. 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்த நிலையில் இது 5% வளர்ச்சி என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், புத்தாண்டின் மகிழ்ச்சிக்காகவே QR முறைமை நடைமுறையாம் ரஜீவன் MP தெரிவிப்பு போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் போலீசார் பெயரில் போலியான பதிவுகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை.
இலங்கை காவல்துறை தலைமையகத்தின் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் சில பதிவுகள் போலியானவை என போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மாணவிகள் தொடர்பில் டிக்டாக்கில் அவதூறு, மாணவன் சீர்திருத்த பள்ளியில் அவருடைய தந்தைக்கு மறியல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அல்வாய் மகாத்மா கிராமத்தில் உற்பத்தி திறன் மாதிரி திட்டம் அந்த தலைப்பிடலோடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.